தாவேக்காங்கிறது உண்மை விஷயம். நீங்க விசிகலையாவது பரவாயில்ல. நீங்க ஒரு திருமா ஆளூர் இருக்காரு, ஷானவாஸ் இருக்காங்க. ரவிக்குமார் இருக்காரு, ஆமா. எல்லாமே இருக்காங்க. எம்எல்ஏஸ் ஆமா. இருக்காங்க. ம். என்ன அடுத்தடுத்த விஷயங்கள் நெறைய பேர் இருக்கிறாங்க. ம். பட் இங்க அப்படி கிடையாது. விஜய் மட்டும்தான். நீங்க முண்டுனீங்கன்னா என்ன பண்ணுவாரு விஜய்? கட் பண்ணி தூக்கி போட்டுருவாரு. ம். என்ன இது திமுகல உசுப்பேத்தி விட்டு ம். 2026ல திமுக ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் சும்மா இருப்பாங்களா? தெரியாம கேக்குறேன் நான். நீ இந்த 10 மாசம் என்ன வேணாலும் பேசிக்கலாம் பேசிக்க. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற அரசியல்? என்ன பண்ண முடியும் உன்னால? அதனால அதவாச்சுன்னு ஒரு பெரிய மேட்டரா எடுத்துக்கலாம். எடுத்துக்க வேணாங்கிறேன் நானு. காரணம் என்னன்னா, அவருக்கு அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒருவேளை நான் என்ன சொல்றேன், இவ்வளவு பேசுற ஆளு செந்தில் பாலாஜி எதிர்த்து நின்று விஜய் ஜெயிக்கிட்டு முடியுமா? 4 தொகுதிங்க கரூர் மாவட்டத்துல. ஏன் நீங்க நில்லுங்கிறேன் நானு. ஆதவார்ஜுன் வரட்டும், நில்லுங்க. கொள்கை குன்று தானே நீங்க. பெரியார் கொள்கையை பத்தி செந்தில் பாலாஜிக்கு என்ன தெரியும்னு கேட்கிற நீங்க வாங்க. கிருஷ்ணாபுரம் நிக்க முடியாது, ஏன்னா ரிசர்வ்னு வைங்க. அரவாக்குறிச்சி இல்லையா, குளித்தலை, கரூர் டவுன், இதெல்லாம் நில்லுங்க. நீங்க நின்று பாருங்க. செந்தில் பாலாஜிலாம் என்ன தெரியும்? செந்தில் பாலாஜிங்கிற மாதிரி பேசுற உங்களுக்கு அப்ப தெரிஞ்சிடும்ல யாருன்னு. நீ போட்டு நேரடியா மோதி பார்க்க சொல்றீங்க தேர்தல் களத்துல. அதுதான் சொல்றேன். நீங்க மாமனாட்டை வாங்கிட்டு வரட்டுங்க கரூருக்கு, செலவு பண்ணி பார்க்கட்டுங்க, போட்டு பார்ப்போம்.